Hi guys, வணக்கம் and welcome back to our channel. So இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஷேர் பண்ற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா Fair and Lovely facial kit பத்தி தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்க போறேன். So இதோட ரேட் வந்து 150 தான். அதுக்கு ஏத்த மாதிரி worth இல்லையா நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். So அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell icon click பண்ணி வெச்சுக்கோங்க. So இப்போ வீடியோவை நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நம்ம பாத்தீங்கன்னா இதோட பேக்கேஜிங் வந்து நம்ம பாத்துக்கலாம். சோ இதுல வந்து Insta Glow Home Facial Kit ன்னு சொல்லி போட்டுருக்காங்க. சோ 150 தானே, அதுக்கு ஏத்த மாதிரி தான் இருக்கும். இதுக்குள்ள வந்து நமக்கு 5 ஸ்டெப்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 149 ரூபீஸ்க்கு வந்து சேல் பண்றாங்க. பட் நான் வாங்குன கடையில 144க்கே நமக்கு கொடுத்திருக்காங்க. சோ இத ஓபன் பண்ணதும் பாத்தீங்கன்னா நமக்கு இப்படி தான் இருக்கு. இதுல வந்து ஒரு 3 டியூப் மாதிரி கொடுத்திருக்காங்க. அதுக்கு அப்புறம் 2 பாக்கெட்ல வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுலயே நமக்கு ஸ்டெப்ஸ்க்கு நமக்கு தெரியலனா 1 2 3 4 5 அப்படினு சொல்லி போட்டு தான் கொடுத்திருக்காங்க. சோ ஃபேஷியல் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி 1 2 3 4 5 ன்னு சொல்லி போட்டுருக்காங்க. பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுத்திருக்காங்க. சோ ரொம்பவே ஈஸியா இருக்கும். சோ ஸ்டெப் 1ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் வாஷ் வந்து கொடுத்திருக்காங்க. நார்மலா நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ் வாஷ் மாதிரி தான் இதுவும். இது எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. So next வந்து பாத்தீங்கன்னா step 2 இதுல வந்து scrub கொடுத்திருக்காங்க. இது white heads black heads எல்லாம் ரிமூவ் பண்ணோம். next step 3 இது வந்து மசாஜிங் cream. இது வந்து நம்ம பாக்கெட்ல கொடுத்திருக்காங்க. ரொம்ப ஈஸி தான். step 4 வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேஸ் பேக் வந்து கொடுத்திருக்காங்க. step 5ல வந்து மாய்ஸ்சரைசிங் cream கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்றது நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்க போறேன். அதுக்கு முன்னாடி என்னோட ஃபேஸை வந்து நல்லாவே வெட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் யூஸ் பண்றது ஹோம்மேட் ரோஸ் வாட்டர். ஸோ ரோஸ் வாட்டர் இல்லைனா நீங்கள் வாட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் யூஸ் பண்ணுற மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம டெக்ஸ்சர் எப்படின்னு பார்க்க போகிறோம். இதில் நல்ல ஒரு ஜெல் டைப் மாதிரி தான் இருக்குது. பட் அதுலேயே வந்து கொஞ்சம் ஒயிட் காஸ்டிங் மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து என்னோடய ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு 1 மினிட் நான் நல்லாவே மசாஜ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ஃபேஷியல் கிட்டை வந்து நான் இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதே இல்லை. இதோட என்ன மாதிரி பெனிஃபிட்ஸ் கொடுக்குது, எப்படி எனக்கு வந்து ஒர்க் ஆகுது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்து காட்டிக்க போகிறேன். ஸோ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டேன். ஃபேஸ் வாஷ் பண்ணதும் பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேஸ் வந்து இந்த மாதிரி நல்லா பிரைட்டாக தான் ஆகிருக்கு. அப்புறம் நல்ல ஒரு மேட்டிஃபைங்காக இருக்குது. ஸோ ஃபேஸில் இருக்க ஆயிலெலாம் நல்லாவே ரிமூவ் ஆகிருக்கு. ஸோ ஃபேஸ் பார்க்கும்போதே தெரியுது சாஃப்டாக தான் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஆயிலி ஸ்கின்னில் இருக்கவங்கலாம் இதை வந்து ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டெப் 2 இது வந்து ஸ்க்ரப். ஸோ ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நான் நல்லாவே வெட் பண்ணிக்கிறேன். ஸ்க்ரப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து வெட்டாக தான் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து அப்படியே ட்ரையாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஸ்கின் தான் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். ஸோ ஃபேஸில் வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நான் ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மசாஜ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எங்கெல்லாம் ஒயிட் ஹெட்ஸ் அண்ட் பிளாக் ஹெட்ஸ் ப்ராப்ளம் இருக்கோ அந்த இடத்துலலாம் நல்லாவே ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்க்ரப் பண்ணும்போது ஐ கிட்ட வந்து இந்த இடத்த வந்து தாண்டி போயிடாதீங்க. கீழேயே தான் நம்ம பண்ணிக்கணும். அந்த போன் கிட்ட வந்து தாண்டி பண்ணிடக்கூடாது. ஏன்னா அந்த இடம் வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஃபோர்ஹெட்டில் எல்லா இடத்துலையும் பண்ணிவிட்டு என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மெத்தட் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே வந்து ரிமூவ் ஆகிடும். ஸோ தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாஜிங் க்ரீம். அதை வந்து இந்த மாதிரி பேக்கெட்டில் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம கொஞ்சமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபேஷியல் கிட்டே பார்த்திங்கன்னா நம்ம டோட்டலாகவே வந்து 3 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட டெக்ஸ்சர் பார்த்திங்கன்னா வந்து நமக்கு லைட் பிங்காக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ரொம்ப எடுத்து நம்ம ஃபேஸில் அப்பிடக்கூடாது. ப்ராடக்ட்டே நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் வந்து மசாஜிங் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு மசாஜ் பண்ணும்போது நம்ம வந்து கையில் கொஞ்சமாக வாட்டரை தொட்டுட்டு நம்ம மசாஜ் பண்ணோன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மசாஜ் பண்ணுறதுக்கு. ஸோ இதை ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஜஸ்ட் ஒரு சர்க்குலர் மூமெண்ட் மாதிரி தான் கொடுக்குறேன். சர்க்குலர் மூமெண்ட் மாதிரி ஒரு 5 டைம்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க ஃபேஸ் ஃபுல்லாக. ஸோ மசாஜ் பண்ண தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன மசாஜ் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம். அது வந்து ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஒரு 3 ஸ்டெப்ஸ் தான். அதை வந்து ஒரு 5 டைம் வந்து நம்ம ஃபேஸில் வந்து மசாஜ் பண்ணிக்க போகிறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து இந்த மாதிரி கையை மடக்கிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக சர்க்குலர் மூமெண்ட் ஒரு 5 டைம்ஸ்க்கு வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஐக்கு. ஸோ ஐயில் பண்ணும்போது நம்ம ரிங் ஃபிங்கர் வச்சு தான் பண்ணணும். கீழே இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மேலேயும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் மாதிரி ஒரு 3 டைம்ஸ் பண்ணுங்கள். இல்லை 3 to 5 டைம்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அழுத்தி பண்ணக்கூடாது, லைட்டாக தான் பண்ணிக்கணும். ஸோ மசாஜ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு காட்டுறேன். மசாஜ் பண்ணதுமே என்னோடய ஃபேஸ் நல்லா ரெஃப்ரெஷிங்காக ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் பேக். இதோட குவான்டிட்டியே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் தான் இருக்குது. 3 டைம்ஸ் வரைக்கும் தான் வரும். அதுக்கு மேலே வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வராது. ஸோ ஃபேஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 2 டைம்ஸ் தான் வருமே போல். நான் அதே மாதிரி கொஞ்சமாக எடுத்து என்னோடய ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் மெயினாக இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பட் இப்போ நம்ம பண்ண ஸ்டெப் வரைக்குமே எனக்கு வந்து க்ளோ கொடுக்கல. ஒரு பிரைட்னஸ் மாதிரி கொடுத்துருக்கு. ஃபேஸை வந்து சாஃப்டாக ஆக்கியிருக்கு, மேட்டிஃபைங் ஆக்கியிருக்கு. ஸோ இந்த ஃபேஸ் மாஸ்க் யூஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃபேஸ் மாஸ்க்கை வந்து ஐ கிட்ட வந்து அப்ளை பண்ணிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம டிஐஒய் வீட்டில் பண்ணால் மட்டும்தான் நம்ம ஐ கிட்ட வந்து அப்ளை பண்ணிக்கணும். மற்றது வெளியே வாங்கும் போதெல்லாம் இந்த மாதிரி ஐ கிட்ட வந்து அப்ளை பண்ணிக்கக்கூடாது. இதை வந்து 20 மினிட்ஸ் கழிச்சு என்னோடய ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டேன்.
ஃபேஸ் வாஷ் பண்ணதும் எனக்கு நல்ல ஒரு பிரைட்னஸ் கொடுத்துருக்கு, சாஃப்ட்னஸ் கொடுத்துருக்கு. பட் க்ளோ கிடச்சிருக்கா கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. ஆயிலி எல்லாம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணியிருக்கு. ஸோ லாஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா மாய்ஸ்சரைசிங். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சின்ன பேக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. இதோட டெக்ஸ்சர் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஃபேர் அண்ட் லவ்லி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்குது. லைட் பிங்க் கலரில் இருக்குது. லைட்டில் ஒரு மாதிரி ஒரு ஒயிட் கலரும் பிங்க் கலரும் சேர்ந்த மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி இருக்குது. ஸோ இதோட ஸ்மெல்லும் வந்து நம்மளுக்கு லைட்டாக ஃபேர் அண்ட் லவ்லி மாதிரி தான் இருக்குது. மாய்ஸ்சரைசிங் மாதிரி எனக்கு தெரியல. ஸோ ஆயிலி ஸ்கின்னில் இருக்கவங்களுக்குலாம் இந்த மாய்ஸ்சரைசிங் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதோட எஃபெக்ட் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டால் நம்மளுக்கு எப்படி ஒரு மாதிரி பிரைட்னஸாக தெரியுமோ அந்த மாதிரி தான் தெரிஞ்சிருக்கு. பட் எனக்கு இப்போ வரைக்கும் க்ளோ கொடுக்கல. பட் 150 ருபீஸ்க்கு வந்து இது வர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா நம்ம ஃபேஸை வந்து நல்லா பிரைட் ஆகியிருக்கு, சாஃப்ட்னஸ் ஆகியிருக்கு, எல்லாம் இந்த டர்ட்டினஸ் எல்லாம் வந்து கிளியர் பண்ணியிருக்கு. ஃபேஸ் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது எனக்கு தெரிஞ்சு. மந்த்லி ஒன்ஸ் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்லை ஏதோ ஃபங்க்ஷனுக்கு போகிறதுக்கு முன்னாடி நாள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ 150 ருபீஸ்க்கு வந்து தாராளமாக வாங்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா முடிஞ்சது. நான் நெக்ஸ்ட் என்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். என்னோட நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். பாய்.